வேந்தர் குலத்தின் இருப்பிடம் இது இந்த இரண்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொக்கிஷமான ஒரு நூலை நமக்கு அருளி தந்த திரு கு செந்தில் மல்லர் அவர்களுக்கு தருணத்திலே மகிழ்வான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற முன்னோர்களின் வாக்கிற்கிணங்க இந்த மீண்டும் பாண்டியர் வரலாற்றிற்காக அவர் எவ்வளவு தூரம் அலைந்திருப்பார், தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் இழந்திருப்பார். அத்தனையும் அவருடைய உருவாக்கியது இந்த மீண்டும் பாண்டியர் வரலாறு என்ற ஒரு நூல்தான் என்று கு செந்தில் மல்லர் என்ற ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று அறிஞரை நம் ஒன்று நிற்க வைத்திருக்கின்றது. இதைவிட 2012 தான் முதல்ல அண்ணனை கோயம்புத்தூர் சேரன்மான் நகர்ல ஒரு வீட்டுல வச்சு சந்திக்கிறேன். 2012 ஏன் சொல்ல வரேன்னா, தேவேந்திர குல வேளாளர்களுடைய பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையினுடைய நாயகனே கு செந்தில் மல்லர் அவர்கள் தான் என்பதை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அதற்கான அடிப்படை புத்தகம் தான் வேந்தர் குலத்தின் இருப்பிடம் எது, கோயிலில் 1 ரூபாய் 2 ரூபாய் பிச்சை எடுப்பவன் கூட பார்வர்ட் காஸ்ட்ல இருக்கும் பொழுது விவசாயம் செய்கின்ற நாம் ஏன் முன்னேறி வைப்பதில் இருக்கக்கூடாது என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே தொடர்ந்து 2015 இருந்து தேவேந்திர குல வேளாளர் மல்லர்களும் தேவேந்திர குலங்கள் இருப்பிடம் என்பது முன்னேறிய சாதியினர். ஏன் கோயில்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு இறவிக்கிறீங்க இல்லையா, அவங்க முன்னேறலையா, நாம ஏன் முன்னேற முடியாது அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக என்னுடைய கருத்துக்கள் பல்வேறு தளங்கள்ல நாம் ஆண்ட பரம்பரைகள், நாம் மூவேந்தர்களுடைய மரபு வழி தோன்றர்கள் உலகம் முழுவதும் இன்னைக்கு மல்லர்களுடைய கிளைவர்கள் தான் இருக்குது. நீங்க ஆப்பிரிக்கால போனீங்கன்னா ஆத்தா அம்மா ஆயின் தான் இருக்குது, ஆஸ்திரேலியா போனீங்கன்னா ஆத்தா அம்மா ஆயின் தான் இருக்குது. பல்வேறு நாடுகள்ல மல்லர்களுடைய கிளைப்பெயர்கள் தான் அங்க ஆளுமையா இருக்கு, பெரும்பான்மையாக இருக்கின்றன. இவ்வளவு சிறப்புமிக்க நாம் நிச்சயமாக வரலாற்று தடத்தில் ஒரு அதிக ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு அடைய வேண்டும் என்றால் 2 விஷயம் தான். ஒன்று, நாம் வரலாற்றின் அடிப்படையிலே தங்களை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, பொருளாதாரத்தின் அடிப்படையில் தம்மை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. ரைட்டுங்களா? வரும் காலங்கள்ல நம்ம இளைஞர்கள்ட்ட தொழிலுக்கு வர சொல்லுங்க. சின்ன சின்ன பொட்டி கடைகள்ல இருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வைக்கிறதுக்கான தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம உறவுகளை அவங்களை வைக்க சொல்லுங்க. என்னுடைய நிறுவனம் சார்பாக அண்ணனுடைய இந்த மீண்டும் பாண்டிய வரலாறு 2ஆம் பதிப்பதற்கு முன் தொகையாக அவர் அச்சிடும் நேரத்தில் ஒரு 10,000 ரூபாயும், அதை தொடர்ந்து என்னால் முடிந்த தொகையை பங்களிப்பு செய்வது நிச்சயமாக செய்வேன். நான் சொன்ன கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா செய்வேன். நன்றி, வணக்கம்.